அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சாகா கல்வி என்ற தலைப்பின் கீழே வள்ளலார் யார், எதற்காக வருவிக்க உற்றார் என்பது பற்றிய வருவிக்க உற்றதன் நோக்கத்திற்காக எழுதப்பட்ட பாடல்களின் வரிசையில் 6வது பாடலாக பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது உயிர்கள் பல வேதமுற்று இங்கும் அங்கும் போரிற்று இறந்து வீண் போயினார் இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய் பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சூழ்நிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்று இட்டனம் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே நீருற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பினில் நிறைந்திருள் அகற்றும் ஒளியே நிற்குணானந்த பரநாதாந்த வரை ஓங்கு நீதி நடராஜபதியே என்ற 6வது பாடலினுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறிகள் எல்லாம், அதாவது இந்த உலகத்தில் தம் தம் சமயம் தம் தம் மதம் என்று நாளும் முளைத்து எழுகின்ற சமய மதங்களும் அவைகள் காட்டுகின்ற ஒழுக்க நெறிகள், அதாவது வழிமுறைகள், அவை கூறுகின்ற உயிர்களிடத்தில் அவைகள் கொண்ட உடலிடத்தில் மனம் வாக்கு காயத்தினால் கடைபிடிக்கின்ற உயிர்களை, அதனால் உயிர்களை பேதம் படுத்தி, அதாவது வேறுபாடு செய்து காட்டுகின்ற வழியெல்லாம் பேய் பிடிப்புற்ற நிறைவேறாத ஆசையினால் சதா அலைந்து கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் பைத்தியம் பிடித்து இருக்கின்ற குழந்தை எப்படி இருக்குமோ அதுபோல அடக்க முடியாத ஆசையினால் அலைந்து கொண்டும் பேராசை அலைந்து கொண்டு பைத்தியம் பிடித்த குழந்தை எவ்வாறெல்லாம் அடக்க முடியாதபடி அலையுமோ அதுபோல அந்த குழந்தை விளையாடுகின்ற விளையாட்டு எப்படி இருக்குமோ, அதாவது பைத்தியம் பிடித்த குழந்தைகளை கட்டுவது என்பது இயலாத காரியம். அதே அந்த குழந்தைக்கு பேய் பிடித்து அதுவும் பைத்தியம் பிடித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல சமய மத நெறிகள் உணர்ந்திடாமல் அதுவே மெய் என்று எப்படி விளக்கை சுற்றி அதுவே மெய் என்று உணர்ந்து தன் இஷ்டப்படி செய்கின்ற உயிர்கள் எப்படி ஒரு விளக்கை சுற்றி மின்மினி பூச்சிகள் அதுதான் உண்மை என்று நம்பி அதையே சுற்றி அதிலேயே மதிமயங்கி தனது உயிரை இழந்து விடுமோ அதுபோல மதம் சமயம் என்று பெயர்களை கூறி தங்கள் மதம் சமயம் பெரிது என கூறி ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு பின் தெளிந்து இடம் விட்டு இடம் இங்கு போனால் இது நடக்கும், அங்கு போனால் அது நடக்கும் என்று ஒரே இடத்தில், அதாவது எப்படி ஒரு கிணறு ஒரு இடத்துல தோணுன்னா ஒரே இடத்துல தோணினாலே தண்ணீர் நிறையா கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் தோண்டிட்டு அது தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல தோண்டி எப்படி தண்ணீர் வராமல் தன்னுடைய எனர்ஜி, தன்னுடைய வேலை, தன்னுடைய இலக்கு, அதை பெருமான் சொல்வார் பாடுபட்டீர் பயனறீர் என்று. அதுபோல பயனடையாத சிறிது தோண்டி இங்கு போனால் சமயம் சண்டை பிடித்து அது நடக்கும் இது நடக்கும் என்று சமயத்தையும் மதத்தையும் வெறுப்படைய செய்து தங்களுக்குள் சண்டையிட்டு செத்து மடிந்து தாம் வந்த நோக்கம் மறந்து மேலும்
உடைத்து இறந்து விடுகின்றனர். இனிமேலும் அப்படிப்பட்ட வேதங்கள் தன்னால் அனுப்பி வைக்கப்பட்ட தம்மால் அனுப்பி வைக்கப்பட்ட உயிர்கள் உடைந்து இறைந்து போகாமல் தன்னுடைய அது போன்ற பேதங்களால் தன்னால் அனுப்ப வைக்கப்பட்ட ஆன்மாக்கள் வீண் போகாதபடிக்கு விரைவாக புனிதமாகிய புண்ணியம் சேரக்கூடிய வழிகளை அந்த ஆன்மாக்களுக்கு தெரிவித்து அந்த ஆன்மாக்கள் வினைகளை ஓடச் செய்து, அதாவது நல்வினையும் தீவினையும் இரண்டும் சேராமல் ஓடச் செய்து, அதாவது திருவள்ளுவர் சொல்வார், இருள் சேர் இருவினையும் சேரா புகழ் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு என்று. அதுபோல இறைவன் அருள் என்கின்ற புகழை உயிர்களுக்கு காட்டி அதன் மூலம் அந்த உயிர்களை நிரந்தரமாக இரவாத நிலைக்கு அழைத்து செல்லும்படியான சுத்த சன்மார்க்க சுகநிலையாகிய புது நெறியை, அந்த பரிசுத்த நெறியை அந்த ஆன்மாக்கள் பெற்று பரிசுத்த ஆன்மாவாக மாறுவதற்காக இந்த அழிந்து போகக்கூடிய உடலிலே இருக்கின்ற பொருளை உணர்த்தி அதுவே மெய்ப்பொருளாக அந்த மெய்யையே மெய்யாக வைக்கக்கூடிய அந்த பொருளை உணர்ந்து அந்த மெய்யையே மெய்யாக வைத்து இறை அருள் என்கின்ற மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற புனிதம் வரும்படி வாழக்கூடிய வழிமுறையை காட்டி எல்லாம் ஆகிய எனத்தும் மேலே ஏறி, அதாவது இது மேலேறும் வீதி என்று பெருமான் சொல்கிறார். அதாவது 13வது நிலையாகிய சமரச சுத்த சன்மார்க்க நெறி காட்டி அவர்களை புனிதம் வரும்படி செய்வதற்காக உன்னை அனுப்பி வச்சேன். எதுக்கு அனுப்பி வச்சேன்? நீ என் பிள்ளை ஆதலால். அப்போ என் பிள்ளைனா என்னது? அதுக்கு சொல்றார், விருப்போடு இகலுறு வெறுப்பும் தவிர்த்து அருட்பெயர் தரித்த அருட்பெருஞ்சோதி. விருப்பு உயிர்களிடத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல், அதாவது எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தன்முயிர் போல் ஒத்து உரிமை உடையவராய் என்று சொல்கின்றாரு. அதுபோல எந்த உயிர்களிடத்தும் பேதம் காணாமல் விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் எல்லாம் கடந்து தராசு மாதிரி நீதி நேர்மையாக இருந்து இருக்கின்ற விகற்பம் தவிர்த்து விருப்பும் வெறுப்பும் தவிர்த்து இகலொரு வெறுப்பும் தவிர்த்து இருந்ததுனால அருட்பேர், அதாவது நீ என் பிள்ளை என்ற அருட்பேர் தரித்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்கத்தை இனி என் பிள்ளை என்று அருட்பேர் தரித்து அழைக்கின்றார். அப்போ அருட்பேர் தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருட்சீராகிய தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை இவருடைய கையிலே கொடுத்து, நீ என் பிள்ளை ஆதலால் இந்த வேலை, எந்த வேலை? உயிர்கள் சதா அலைந்து வீண் போகாதபடிக்கு அவர்களை 13வது நிலையாகிய ஞான சரியிலிருந்து சன்மார்க்கம் என்ற சுத்த சன்மார்க்கம் என்ற புது நெறியை வான் புத்தமுது அறிகின்ற பொது நெறியை காட்டி அவரை விழிப்படைய செய்து அவர்கள் மேல்நிலைப்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் நான் உன்னை இந்த உலகத்தில் நீ என் பிள்ளையாதலால் இவ்வேலை இட்டன உனக்கு. இந்த வேலையை தவிர நீ உன்னுடைய மனதில் வேறு எந்த எண்ணத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் அடியன் சொல்லியபடி உயிர்களை பேதமுறாமல் இங்கும் அங்கும் போய் வீண் போகாதபடிக்கு அவைகளை சுத்த சன்மார்க்க நெறிக்கு அழைத்து சென்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ செய்வதற்காக என்னை அனுப்பிய நீதி நெடும் வெற்றை ஓதி முடியாது என்போல் உலகம் பெற வேண்டும் என்ற அவருடைய வார்த்தை கேட்ட அவர் அடைந்த அந்த வழியை இவர்களுக்கு காட்டி வழிவகை செய்த நீருற்ற ஒல்லிய நெருப்பு நெருப்பில்
நீர் வந்து கலந்துருக்கும். அதுபோல் நீருற்ற எப்படி நெருப்பில் நீர் கலந்துருக்கோ அந்த நெருப்பில் கலந்துள்ள அந்த நெருப்பில் இருட்டை நீக்கக்கூடிய ஒளி கலந்துருக்குதோ அதுபோல் இருக்கின்ற நீதி நடம் எப்பொழுதும் தர்மத்தையே தர்ம முறைப்படி தர்ம நெறி தவறாமல் நீதி நெறி தவறாமல் நடக்கின்ற நடராஜனாகிய என் குருவாகிய சர்க்குரு மணியாகிய என் மெய்ப்பொருளாகிய இறைவனே என்கிறார் வள்ளல் பெருமான். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.